நண்பர்களே, இன்றைக்கி பவர் ஷெல் கமாண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து கெட் சர்வீஸ், கெட் த சர்வீசஸ் ஆன் த கம்ப்யூட்டர். இந்த கமாண்ட்லெட்டை எந்த கம்ப்யூட்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். அந்த சர்வீசஸோட நேமு, அதனுடைய ஸ்டேட்டஸ், அது ஸ்டார்ட்டாக இருக்கா, ரன்னிங்கில் இருக்கா, இல்லை டிசேபிள் ஸ்டேட்டில் இருக்கா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கெட் சர்வீசஸ் கமாண்ட்லெட் வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்புறமா கெட் சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கெட் சர்வீஸ் கொடுத்துட்டு அந்த சர்வீஸோட நேமை கொடுத்தீங்கன்னா அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் வந்து அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் ஒரு கெட் சர்வீசஸோட அதாவது ஒரு குரூப் ஆஃப் சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வின் ஸ்டார் அப்படின்னு கொடுத்து டபுள் கோர்ஸுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா வின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதே போல் வின் லெஃப்ட் சைடும் ஒரு ஸ்டார் கொடுத்து ரைட் சைடும் ஒரு ஸ்டார் கொடுத்து டபுள் கோர்ஸுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த வின் எங்கெல்லாம் எந்தெந்த சர்வீசஸ்லாம் இருக்குதோ அந்த சர்வீசஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி சர்வீசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எந்த காலமை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த காலமை கொடுக்கணும். ஸ்டேட்டஸ்னால் ஸ்டேட்டஸ், நேம்னா நேம், அந்த மாதிரி. அதே போல் கெட் சர்வீஸ் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா அசெண்டிங்கில் வந்துடும், ஐஃபன் டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங்கில் வரும். அது பிறகு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குறேன். என்ன பண்ணோன்னா ஒரு சில நேம், ஸ்டேட்டஸ் ரெண்டு தான் பார்க்கணும், மீதி ஃபுல் நேம் அதெல்லாம் நமக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து எந்த எந்த வேல்யூஸை பார்க்கணுமோ அந்த வேல்யூஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கெட் சர்வீஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் இருக்குது நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. இதில் இதெல்லாம் வந்து என்னென்ன காலம்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், நேம், டிஸ்பிளே நேம். இப்போது நமக்கு வந்து ஒரு விண்டோஸ் சர்வீஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ சர்ச் அப்படின்னு உள்ள சர்வீஸை மட்டும் பார்க்கணுன்னா கெட் சர்வீஸ் டபிள்யூ சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் மட்டும் நமக்கு கிடைக்கும். அது ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்டில் இருக்கா இல்லை ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணுற சர்வீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கெட் சர்வீஸ் அப்படி வின் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்தீங்கன்னா வின்னு ஸ்டார்ட் பண்ணுற எல்லா சர்வீஸும் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிறோம். அப்போல ரெண்டு பக்கமே நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வின் எங்கெல்லாம் எந்தெந்த சர்வீசஸ்லாம் வின் இருக்கோ, வின் இட் மீன்ஸ் கண்டைன்ஸ், அந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் நெட் இருக்கோ அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போலாம் நம்ம சார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். சார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண சொன்னாலே கெட் சர்வீஸ் கொடுத்துட்டு அதை ஒரு பைப்லைன் கொடுத்துட்டு சார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எதை வச்சு நம்ம நெய்மை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த நேம் காலத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் போயிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்டேட்டஸை வச்சு ஸ்டார்டட், ஸ்டாப்டு, ரன்னிங் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் 3 காலம் இருக்குது. நம்ம ஒரு செலக்டட் காலத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கெட் சர்வீஸ் சார்ட் ஆப்ஜெக்ட், இல்லை வந்து நீங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட் இங்கேயே கொடுக்கலாம். செலக்ட் நேம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேமும் ஸ்டேட்டஸும் மட்டும்தான் வரும். இல்லை நீங்கள் வந்து ஃபுல் நேம் பார்க்கணும் அதனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம டிஸ்பிளே நேம் வச்சு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெட் சர்வீஸ் செலக்ட் டிஸ்பிளே நேம் ஸ்டேட்டஸ். டிஸ்பிளே நேமும் ஸ்டேட்டஸும் வரும். இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கெட் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ விண்டோஸ் சர்ச் அப்படின்னா WSER நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதனோட அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கா ஸ்டாப் ஆகிருக்கா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.